சரியா? அப்போ இந்த வியாதிபாதம் அப்படின்ற யோகம் வரக்கூடிய நாள்ல பரசுராமர் கஷேத்திரம் போய் நம்ம பித்ருக்களுக்கு அந்த காரியம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். சரியா? கொஞ்ச நாள்ல உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா லைஃப்ல நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேல முன்னேறாம இருக்கிறோம் அப்படின்னா அதற்கு பிதுர் தோஷம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய காரணம். குலதெய்வ வழிபாடு இல்லை அப்படின்றது இன்னொரு காரணம். ரெண்டையுமே நம்ம கரெக்டா செய்யணும். ஓகேவா? ஏதாவது ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. அமாவாசை அமாவாசை விரதம் இருக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சங்கல்பம் வச்சுக்கணும். உங்களுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணும். சரியா? ரைட். உங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. என்ன, மௌன விரதம்லாம் இருந்தா ரொம்ப நல்லது. இங்க இருக்கக்கூடிய மேக்சிமம் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் கேது, அதுக்கடுத்து சந்திரன் செவ்வாய், அதுக்கடுத்து சந்திரன் குரு, இந்த மாதிரி கிரகங்களோட தொடர்பு இருக்கும். கண்டிப்பா நம்ம மாணவர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உள்ளுணர்வை தூண்டக்கூடிய ஒரு அமைப்பு. சரியா? உங்களுக்கு உள்ளுணர்வு அதிகமா இருக்கும். உள்ளுணர்வுனா வேற ஒண்ணும் இல்லை, நடக்க போறத முன்னக்கூட்டியே தெரிகிறது. ஒரு விஷயம் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு அனுமானம் பண்றது. சரியா? இந்த மாதிரி நீங்க எப்படினாலும் வச்சுக்கோங்க. சரியா? உங்க மனசு உங்க கூட பேசும், இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லா பேத்துக்குமே இந்த சென்ஸ் உண்டு. சரியா? எல்லா பேத்துக்கும் இந்த சென்ஸ் உண்டு. இந்த குறிப்பிட்ட கிரகங்களின் சேர்க்கை இருக்கக்கூடிய அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும். குரு ரிஷபத்துல இருந்தாலும் சரி, இந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளுணர்வு வந்துட்டு அதிகமா இருக்கும். இப்ப இந்த உள்ளுணர்வு எப்படி கேட்கும் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு மனநிலையில நமக்கு நம்ம கூட பேசும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இடத்துல இருந்து நீங்க காலையில உங்க வீட்ல இருந்து ஆபீஸ் கிளம்பி போய்கிட்டு இருக்கீங்க. சரியா? பரபரப்பா போய்கிட்டு இருக்கீங்க. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில உங்க பைக்குள்ள இருக்கிற போன் அடிச்சா நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. மிஸ்டு காலா இருக்கும். சரியா? அது காரணம் என்ன? நீங்க வேற ஏதோ ஒரு சிந்தனையில பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்ததுனால உங்க போனோட சத்தம் உங்களுக்கு கேட்கல. கரெக்டா? இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய நேரத்துல இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும். சரியா? அப்போ ஆக்சுவலா அந்த போன் அடிக்காம இல்லை, அதை நம்ம கவனிக்கல. சரியா? அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இயற்கை அமைப்பு, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அமைப்பு வந்துட்டு எப்பவுமே என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நிமிஷம். ஒண்ணு இல்ல, ஒருத்தர் திட்டின கசகசன்னு நாய்ஸா இருந்துச்சு. சரியா? அப்போ அந்த உள்ளுணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கும். அது எப்ப அதிகமாகும் அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப அளபாயாம நிறைய மனசுக்குள்ள போட்டு அது இதுன்னு குழப்பிக்காம நிலையா இருக்கும் பொழுது, உங்க மனசுக்கும் ஒரு புத்தியும் நியூட்ரலான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அது உங்களோட பேச ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்க மனநிலையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜாதகம் சொல்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? இந்த மனநிலை இந்த இந்த நிலையில நீங்க இன்னும் உயர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம் பண்ணணும். தியானம் பண்ணும் பொழுது கண்ணை மூடி தியானம் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த தன்மை உங்களுக்குள்ள இருக்கிற தன்மை அதிகமாகும். சரியா? அப்படி இல்லாத வரைய, நீங்க அதை உணராத வரைய அது என்னன்னே தெரியாம உங்க வாழ்க்கையில உங்க கூடயே வந்துட்டு அது ஒண்ணும் இல்லாமலே போயிடும். உள்ளுணர்வு எல்லா ஜோதிடருக்கும் ரொம்ப முக்கியம். சரியா? அதனால இத மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யோசிக்க கூடாது. கசகசன்னு ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாதக கட்டத்தை பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மளோட பேசுறது தெரியாது. சரியா? ரைட். அடுத்தது போலாமா? வியாதிபாதம். இதோட யோகி யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு. சரியா? அவயோகி சுக்கிரன். யோக நட்சத்திரம் வந்து சதயம், அவயோக நட்சத்திரம் வந்துட்டு பூரம். இதுக்குண்டான தேவதை வந்து ருத்ரன். ருத்ரன்னா சிவன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரியா? இதோட பலன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர். வியாதிபாதத்துல பிறக்கிறவர் கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர். அது நல்ல கர்மாவா இருக்கலாம், பேட் கர்மாவாவும் இருக்கலாம். சரியா? எனிதிங். அதுக்கடுத்தது அதிக புத்திசாலி. தீய பழக்கம் கட்டாயமாக இருக்கும். நண்பர்களால் அவமானம் உண்டு.
தொலைத்தொடர்பு கருவிகளுக்கு அதிகம் செலவு செய்வார். உதாரணமா செல்போன், இன்டர்நெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நன்றி உணர்வு குறைவு, வில்லங்க விவகாரம் உடையவர். லொள்ளு பேசுவதில் இவரை அடித்துக் கொள்ள ஆள் கிடையாது. தந்தைக்கு சிறு வயதில் கண்டம் உண்டு. தந்தைக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதுக்கடுத்தது தந்தைக்கு தாமதமான திருமணம் ஏற்பட்டிருக்கும். இவங்களோட தாத்தா ரொம்ப பிரபலமானவரா இருப்பாரு. ஜாதகர் அவர் வாழ்நாள்ல அதிக கண்டங்களையும் விபத்துகளையும் சந்தித்திருப்பார். கண்டங்கள் அப்படி இல்லை அப்படின்னா விபத்துக்கள். இந்த யோகத்தில் பிறந்து மரண யோகமும் சேர்ந்தது. அதாவது வந்துட்டு மரண யோகமும் சேர்ந்தா அதுக்கடுத்தது 6, 8, 12 குடையவனோட திசையும் சேர்ந்தமானைக்கு நடந்தது அப்படின்னா துன்பங்களை அதிகமாக அனுபவிப்பார். இதை நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த யோகத்தில் பிறக்கிறாரு, நாம யோகத்துல மரண யோகம் வருது, பிளஸ் தெசாபுத்தியில 6, 8, 12 இதுக்குண்டான தெசாபுத்தி நடந்தது அப்படின்னா துன்பங்களை அதிகமாக அனுபவிப்பார். இந்த யோகத்தில் பிறந்தவர் மருத்துவராகவும் வருவார்கள். கல்வி சிறப்பாக இருக்கும். கல்வி படிப்பில் அரியர்ஸ் கண்டிப்பா இருக்கும். படிக்கும்போது அரியர் வைப்பாங்க. படித்த படிப்புக்கும் பார்க்கிற வேலைக்கு சம்பந்தமே இருக்காது. மூத்த சகோதரத்தின் உதவி கிடைக்கும். தந்தையின் ஆசீர்வாதம் இல்லாமல் திருமணம் நடக்கும். சொத்து அமைவதில் தடை தாமதம் இருக்கும். தாயாருக்கு மகிழ்ச்சியற்ற மனவாழ்வு அமையும். கர்ப்பப்பை சம்பந்தமான அறுவை சிகிச்சை இருக்கும். தாயாருக்கு அல்லது ஜாதகருக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை இருக்கும். ஜாதகருக்கு பணம் கொடுத்தால் திரும்ப வராது. இந்த ஜாதகருக்கு பணம் கொடுத்தால் திரும்ப வராது. சரியா? கொடுக்கல் வாங்கல் ஆகவே ஆகாது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு இருக்காது. முதல் குழந்தை தலை சார்ந்த பிரச்சனை இருக்கும். வாழ்க்கை துணைவர் இவர் ஆட்டி படைப்பார். அதாவது இவங்களுக்கு வரக்கூடிய மனைவி அல்லது கணவன் இவங்களை வந்துட்டு ரொம்ப ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. ஜாதகர் வீட்டில் நீண்ட கால நோயால் அவதிப்படுவார்கள். ஜாதகரோட வீட்டுல நீண்ட கால நோயால் அவதிப்படுறவங்க இருப்பாங்க. தாம்பத்தியத்துல பிரச்சனை இருக்கும். மாமியார் சொத்து இவங்களுக்கு கிடைக்கும். மாமனார் வழியில் அரசு உத்தியோகம் இருக்கும். அல்லது மாமனார் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல இருப்பாரு. சிவ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறந்தது. சரியா? இவங்களுக்கு வந்து தீ விபத்து அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக் ஷாக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். சரியா? சர்க்கரை நோயால் இந்த காலை எடுக்கக்கூடிய இந்த யோகம் இவருக்கு வந்துட்டு இருக்கும். சரியா? இதெல்லாம் ரொம்ப சிவியரான வார்த்தை. அந்த வார்த்தை லாஸ்ட் சொன்னதை நிப்பாட்டிருங்க. ஒரு 2-3 பாயிண்ட் அப்படிதான் இருந்துச்சு, அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். சரியா? அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை, இபி இந்த மாதிரி ஸ்டேஷன்ல வேலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சனி செவ்வாய் ராகு இந்த தசாபுத்தி வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு யோகத்தை தரும். அதுக்கடுத்தது கும்பம், மிதுனம், துலாம், மேஷம், சிம்மம், தனுசு. இதுல ராசி அப்படி இல்லைன்னா லக்னம் குடும்பத்துல வருவாங்க. VSRPK இந்த எழுத்துல வந்துட்டு குடும்பத்துல யாராவது வருவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது வரியான் அப்படின்னு போடு. வரியான் யோகம். சரியா? யோகி குரு. அவயோகி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். அப்ப யோக நட்சத்திரம் பூரட்டாதி, அவயோக நட்சத்திரம் உத்திரம். சரியா? அதிதேவ யாருன்னு பாத்தீங்கன்னா குபேரன். இதுக்குண்டான பலன் தர்மவான். சொன்ன வார்த்தையை காப்பாற்றப்படக்கூடியவரு. பக்திமான். கோயில் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். கோயில் பொறுப்புகளை இவரை தேடி வரும். சமயோஜய புத்தி இவருக்கு உண்டு. பணம் சம்பந்தப்பட்ட துறைகளில் தொழில் அதிகமாக பெறுவார். சரியா? பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமா தொழில் இந்த மாதிரி இருக்கும். வட்டி தொழில் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வாகன யோகம் உடையவர். கல்வியில் சிறப்பாக இருப்பார். இளைய சகோதரால் ஏமாற்றப்படுவார். இவருக்கு பரிசு தேடி வரும். சரியா? அதுக்கடுத்து அலங்காரமான வீடு அமையும் இவருக்கு. அதுக்கடுத்து சர்க்கரை வியாதி. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வர மாதிரி தெரியுது. இப்ப கேக்குதா? கிளியரா? ஐயா உங்க குரல் சுத்தமா கேட்கலங்க ஐயா. இப்ப இப்ப பேசுறது இடையில பிரேக் ஆயிட்டே இருந்துச்சு, இப்ப கேக்குதுங்க. இப்ப கேக்குது. முன்ன சுத்தமா பிரேக் ஆயிட்டே இருந்துச்சு, அப்படியே கட் ஆயிடுச்சு. டோட்டலா கட் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நம்ம லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்? மறுபடியும் சொல்றேன். வரியானுக்கு சரியா? முதல்ல சொல்றேன். தர்மவான். சொன்ன வார்த்தையை காப்பாற்றப்படக்கூடியவர். அதுக்கடுத்தது கோயில் இந்த மாதிரி பணிகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். கோயில் பொறுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இவரை தேடி வரும். சமயோஜய புத்தி உடையவர். பணம் சம்பந்தப்பட்ட துறைகள்ல வந்து இவருக்கு தொழில் அதிகமாக இருக்கும். வட்டி தொழில் இவருக்கு சிறப்பாக இருக்கும். வாகன யோகம் உடையவர். கல்வி சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரால் ஏமாற்றப்படுவார். பரிசு தேடி வரும். அது பெரும் பரிசு. அலங்காரமான வீடு அமையும் இவருக்கு. சர்க்கரை
வியாதி தொந்தரவு வரும், நகை சேரும், சரியா, அதிர்ஷ்டக்கல் இவருக்கு பலிக்கும், சரியா, ரத்தினக்கல் வியாபாரம் இவருக்கு சிறப்பாக இருக்கும், ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், அப்படி இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு குழந்தை அபார்ட் ஆயிருக்கும், சரியா, சகோதர சகோதரி ஜாதகரை விட வசதியாக இருப்பார், அரசாங்க அரசியல் ஈடுபாட்டில் இருப்பார்கள் சகோதர சகோதரிகள், சரியா, இவங்க கூட பிறந்தவங்க இவரை விட பெரிய ஆளா இருப்பாங்க, வசதியா இருப்பாங்க, அரசியல்ல இருப்பாங்க, சரியா, கூட பிறந்தவங்களுக்கு ஒரு தவறான பழக்கம் இருக்கும், சகோதர சகோதரி சிவபக்தராக இருப்பார், தந்தைக்கு கண்டம், சரியா, இது முதல்ல நடக்கும், தந்தைக்கு கண்டம் அப்படின்றது முதலில் நடக்கும், தாய்க்கு நீண்ட ஆயுள், தந்தைக்கு ஆயுள் குறைவு, தந்தை வழியில் குறைந்த வயதில் இறந்தவர்கள் இருப்பார்கள், தந்தைக்கு சொத்து உண்டு, ஜாதகருக்கு பயன்படாது, தந்தை சொத்து ஜாதகருக்கு பயன்படாது, தாயாருக்கும் ஜாதகருக்கும் ஆகாது, தாய்க்கு இருதய பிரச்சனை வரும், தாய் சாத்வீக குணம் உடையவர், தாய்க்கு பண்ணை ஆடு மாடு இந்த மாதிரி வீட்டு பெண், அதாவது தாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடு மாடு பண்ணை வீடு இந்த மாதிரி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெண், ஜாதகருக்கு 2 குழந்தைகளுக்கு இடையில் தாமதம் இருக்கும் அல்லது உடனுக்குடன் பிறந்திருக்கும், குழந்தைகளுக்கு அதாவது குழந்தைகளுக்காக மருத்துவ சிகிச்சை எடுக்க வேண்டும் ஜாதகர், சரியா, குழந்தை பெற்றுக்கிறதுக்காக IVF இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, குழந்தையோடு வெளிநாடு சொல்லக்கூடிய யோகம் ஜாதகருக்கு உண்டு, ஜாதகருக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வருமானம் வரும், களத்திர வந்த பின் ஜாதகருக்கு யோகம் உண்டு, வாடகை வருமானம் கண்டிப்பா இருக்கு, சரியா, அதே மாதிரி மனைவிக்கு கண்டிப்பா சொத்து இருக்கும், பெண் குழந்தைகள் பிறந்தால் இவங்களுக்கு ரொம்ப யோகம், 40 வயசுக்கு மேலதான் இவங்களுக்கு ஜாதகம் யோகத்தை செய்யும், இவங்க பாத்தீங்க அப்படின்னா கும்பம் மீனம் சிம்மம் கன்னி கடகம், இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ராசி அப்படி இல்லைன்னா லக்னம் கண்டிப்பா வரும் இவங்க குடும்பத்துல, அதுக்கடுத்து KTS AVFG இந்த எழுத்துல வந்து குடும்பத்துல யாராவது பிறந்தவங்க இருப்பாங்க, இவங்களுக்கு குபேர வழிபாடு சிறப்பு, சரியா, குபேரன் கோவில் எங்க இருக்குன்னு சொல்லி தெரியுமா, சென்னையில இருக்கு, நாகப்பட்டினத்துல இருக்கு, சரியா, அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்துல மகாலட்சுமி கோவில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அங்க போய் பிரார்த்தனை பண்ணலாம் இவங்க, அதுக்கு அடுத்தது பரிகம் நாம யோகம், யோகி யார் அப்படின்னா சனி, உத்தரட்டாதி, அவயோகி யாருன்னா சந்திரன் அஸ்தம், இதோட அதிதேவதை யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சாஸ்தா ஐயப்பன், ஐயப்பன் தான் பரிகம் நாம யோகத்தோட தெய்வம், சரியா, இந்த யோகத்துல பிறந்தவங்க இந்த தெய்வத்தை வழிபடலாம், யோகி சனி, உத்தரட்டாதி, அவயோகி சந்திரன், பரிகம் நாம யோகத்துல பிறந்தவங்களுக்கான பலன் கல் சம்பந்தமான வியாபாரம் சிறப்பு தரும், சரியா, ஜாதகர் அழகானவர், உணர்ச்சி வசப்படக்கூடியவர், கண்கள் வித்தியாசமான விதத்தில் இருக்கும், பார்த்தால் மயங்கும் விதத்தில் இருக்கும், சிறு வயதில் நீர் சம்பந்தமான கண்டம் இருக்கும், ஜாதகருக்கு +2 வரையில் கல்வியில் தடை இருக்காது, சரியா, அதுக்கப்புறம் இருக்கும் உயர்கல்வியில் அரியர்ஸ் கண்டிப்பா இருக்கும், ஆனாலும் கிளியர் பண்ணிடுவாங்க, படிச்ச போதே வேலைக்கு போகும் யோகம், படிக்கும் போதே வேலைக்கு போயிடுவாரு, அதிக உழைப்பாளி, ஒரு இடத்தில் நிற்க மாட்டார், 7 வயது அல்லது இல்லைன்னா 9 வயதுக்குள்ள ஏதாவது ஒரு விபத்து சந்திப்பாங்க, குடும்பத்துல ஒரு குடும்பத்துக்குன்னே ஒரு புனை பெயர் இருக்கும், சரியா, அதுக்கடுத்து ஜாதகருக்கு காதல் திருமணம் உண்டு, இல்லை என்றால் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை, வாழ்க்கை துணைக்கு உகந்த வாழ்க்கை துணைக்கு உயர்ந்த யோகம் உண்டு, ஜாதகருக்கு முதல் பெண் களத்திரம் அமையும், அதாவது ஜாதகருக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்த்த பொண்ணு பொண்ணே மனைவியா வந்துடுவா அப்படின்றாங்க, ரொம்ப அலைச்சல் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, செல்வ செழிப்பான செல்வாக்குள்ள களத்திரம் குடும்பம் அமையும், முதல் குழந்தை புத்திர சம்பந்தமான பிரச்சனை வரும், மருத்துவ செலவு முதல் குழந்தைக்கு வரும், நல்லபடியாக களத்திரம் அமையும், மாமனாருக்கு அரசு சார்ந்த வருமானம் இருக்கும், சகோதர சகோதரிக்கு நீதித்துறை உயர் பதவி இருக்கும், சரியா, ஜட்ஜு வரைய போகக்கூடிய யோகம் இவர் கூட பிறந்தவங்களுக்கு இருக்கும், பிடிவாத குணம் உண்டு ஜாதகருக்கு, கடன் பிரச்சனை வரும், அவமானம் உண்டு, கடன் வாங்கக்கூடாது, வீடு கட்ட கடன் வாங்கி அதிக சிரமப்படுவார், தந்தைக்கு தாமத திருமணம் இருக்கும், தந்தைக்கும் தாய்க்கும் அதிக வயது வித்தியாசம் இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 9 to 13 வயசு வரை வித்தியாசம் இருக்கலாம், தந்தை 2 தொழில் செய்யக்கூடியவர், சரியா, தந்தைக்கு வாடகை வருமானம் உண்டு, சரியா, அதுக்கு அடுத்தது தந்தைக்கு கடன் உண்டு, கடனான அவரை அடைச்சிருவாரு, தாய்க்கு கல்வி உண்டு, வேலை உண்டு, அம்மாவும் வேலைக்கு போற அமைப்பு இருக்கு, வருமானம் செய்யக்கூடிய தாய், ஜாதகர் விளையாட்டில் அதிக ஆர்வம் உண்டு, விளையாட்டு சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுவாரு, மீனம் கடகம் விருச்சிகம் கன்னி மகரம் ரிஷபம்
இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராசி அப்படி இல்லைன்னா லக்னம் குடும்பத்துல வரும். அதுக்கடுத்து KMVSTAB முதல் எழுத்தா குடும்பத்துல இருக்கும். இவங்களுக்கு பரிகாரம் வந்து ஐயப்பன் வழிபாடு. இப்ப நான் வாசிச்ச நாம யோகம் யாருக்காவது இருக்கா? அதுக்கு முந்தினது யாருக்காவது இருக்கா? அதாவது மேட்ச் பண்ணி பாத்தீங்களா? மேட்ச் ஆகுதானே? சரி, அதுக்கடுத்து சிவம். சிவம்ன்ற நாம யோகம் யாருக்காவது இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது இருக்கா? சிவம் நாம யோகம். சரி, வாசிக்கிறேன். யோகி வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா சிவத்துக்கு புதன். நட்சத்திரம் யோக நட்சத்திரம் ரேவதி. அவயோகி யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய். அவயோக நட்சத்திரம் சித்திரை. சரியா? ரைட். அதிதேவதை என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா மித்திரன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது யாருன்னு பின்னாடி பார்ப்போம். சரியா? அதுக்கு அடுத்தது இதுக்குண்டான பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இவர் வீட்டுல சிவன் சம்பந்தப்பட்ட போட்டோ கண்டிப்பா இருக்கும். இவர் பக்திமானா இருப்பாரு. சரியா? தேவதைகளை வசியம் செய்யக்கூடிய அமைப்பை உடையவர். சரியா? 108 திவ்ய தேசம் வழிபாடு உடையவர். சரியா? இல்ல அந்த போட்டோவாவது கண்டிப்பா அவர்கிட்ட இருக்கும். பணம் சார்ந்த கணக்கு வழக்குல இவர் வந்து ரொம்ப சிறந்தவர். சிறு வயதிலே தலையில் அடிபடும். பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு இவருக்கு உண்டு. அதிக சுறுசுறுப்பானவர். தந்தைக்கு 2 விதமான வருமானங்கள் இருக்கும். தந்தை வார்க்கால் தொழில் செய்வார். ஜாதகரின் திருமண வாழ்க்கை பிரச்சனையை தரும். 2 திருமணம், தோஷம் உடைய குடும்பம், தந்தைக்கு கடன் உண்டு, அதனால பிரச்சனையும் உண்டு. தாயாருக்கு தலை சார்ந்த வியாதி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். தாயாருக்கு கல்வி உண்டு, பிரச்சனை இருக்கும். தாயாருக்கு சொத்து டெபாசிட் இருக்கும். தாயாருக்கு மன பாதிப்பு உள்ளவராக இருப்பார். தந்தைக்கு இந்த ஜாதகர் பிறந்த 4 வருடத்துக்குள் சொத்து வாங்கும் யோகம் உண்டு. ஜாதகருக்கு நீச்சல் நன்றா வரும். கல்வியில் உயர்வு உண்டு. நீதித்துறையில வந்துட்டு நல்லா வருவாரு. திடீர் அதிர்ஷ்டம் பெறுவார். மனைவி தேடி வருவார். வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. சிறு வயதிலே ருத்ராட்சம் அவரை தேடி வரும். திங்கட்கிழமை அன்று சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்வது, சிவனை வழிபடுவது இவங்களுக்கு மிகப்பெரிய யோகமா இருக்கும். இவங்களுக்கு ஆண் குழந்தை தான் யோகத்தை செய்யும். மீனம், கடகம், விருச்சிகம், கன்னி, துலாம், கும்பம் இதுல ராசியோ இல்ல அப்படின்னா லக்னமோ வரும். அதுக்கடுத்து RSKLME இந்த எழுத்துல குடும்பத்துல யாராவது இருப்பாங்க. ஓகேவா? இதுல யாராவது இருக்கீங்களா? சிவம் நாம யோகத்துல யாராவது இருக்கீங்க? ஐயா வணக்கம், ராஜேந்திரன் ஐயா. ஐயா சொல்லுங்க. சிவம் தாங்க ஐயா, சிவம் நாம இது மேட்ச் ஆகுதா ஐயா உங்களுக்கு? ஆமாங்க ஐயா. உங்க வீட்டுல 108 திவ்ய தேசிய வழிபடக்கூடிய போட்டோ எதுவும் இருக்கா? வச்சிருக்கேங்க ஐயா. வச்சிருக்கீங்களா? தேவதையை ஆமாங்க ஐயா. வசியம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்றாங்க. ஏதாவது தேவதையை வசியம் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்படிங்களா? ஒண்ணு இல்லைங்க ஐயா. என்ன சாமி கும்பிடுறீங்க? என்னென்ன சாமி எல்லாம் கும்பிடுவீங்க? சாமி வந்து பாத்தீங்கன்னா புதன். சரி, தந்தைக்கு 2 விதமான வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது அப்போ ஆமாங்க ஐயா. அது சரி, ரைட், ஓகே. உங்களுக்கு நீங்க தந்தை வாக்காள தொழில் செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பா என்ன வேலை பார்த்தாரு ஐயா? அப்பா என்ன வேலை பார்த்தாரு? ஐயா, அப்பா வந்து விவசாயம் பார்க்கறாரு. விவசாயம் தான் பார்த்தாரு. ஆனா நல்லா கட்சியில பேசுவாரோ? பேச்சாளர் இருப்பாரு ஐயா. பேச்சாளர். சூப்பர் கட்சியில. ஆமாங்க ஐயா. சூப்பர். இப்ப அப்படியா? கொஞ்சம் வயசானதுனால போகுதுங்க ஐயா. இதுக்கு முன்னால அவர் தான் எல்லா பக்கம் போய் பேசி பேசி. கடன் உண்டா அப்பாவுக்கு? ஆமாங்க ஐயா, கடன் வந்து அவர் இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க ஐயா. ஆனா ஆரம்பத்துல இருந்துச்சுங்க, இப்ப கடன் கொஞ்சம் மீண்டுட்டாருங்க ஐயா. சரி. அம்மா படிச்சிருக்காங்களா? அம்மா 5வது படிச்சிருக்குங்க ஐயா. ரைட், அந்த காலத்தால 5வது. சரி, தாயாருக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே. ஐயா, எங்க அம்மாவுக்கு வந்து மனநல சரியில்லாம இருந்துச்சுங்க ஐயா. சரி. அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு தெளிவான ஏதோ ஒன்று வைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பேசுவாங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கோ? இருக்குங்க ஐயா. அதான் இருக்கு. ரைட், ஓகே. அம்மாவுக்கு அம்மா பேர்ல சொத்து உண்டா? இருக்குங்க ஐயா. எங்க அம்மா 2 பொண்ணுங்கனால எங்க அம்மாவுக்கு பாதி சொத்து, காடு எல்லாமே இருக்குங்க ஐயா. வெரி வீடு குட், எல்லாமே. வெரி குட், வெரி குட். ரைட், ஓகே. உங்களுக்கு நீச்சல் நல்லா வருமோ? நான் விவசாய குடும்பம் தானுங்க ஐயா. அதனால குழந்தையில இருந்து நீச்சல் ஐயா. சரி, ரைட். உங்களுக்கு இப்ப கல்யாணம் முடிக்கும் போது இப்படி பொண்ணு வீட்டுக்காரங்க தேடி வந்து உங்களுக்கு பொண்ணு கொடுத்தாங்களா? நாங்க தாங்க ஐயா தெரிஞ்சவங்க பார்த்தாங்க ஐயா. நாங்க போனோம், அவங்க வந்தாங்க, பார்த்தாங்க, கொடுத்தாங்க ஐயா. பொண்ணு பார்க்க. ஆனா நீங்க சிரமப்படல. அப்ப இங்க இருக்குன்னாங்க. ஒண்ணும் சிரமம் இல்லைங்க ஐயா. ஈஸியா வந்துருச்சு மனைவி. ஆமாங்க ஐயா. சின்ன வயசுலயே உங்களுக்கு ருத்ராட்சம் தேடி வரும்னு சொல்லியிருக்கு. வந்துச்சா? அப்படி யாராவது கொடுத்தாங்களா?
அப்ப நான் ஐயா இன்ன வரைக்குமே எல்லா பக்கம் எனக்கு ருத்ராட்சம் நிறைய வாங்கி வச்சிருக்கேங்க ஐயா. சரி, ரைட். மீட்டிங் எல்லாம் போறேங்க இல்லைங்க ஐயா, அது உங்களுக்கு ஆம்பளை பிள்ளைங்களா? திருவண்ணாமலை போனா நானே வாங்கிட்டு வருவேன் விருப்பப்பட்டு. சூப்பர் சூப்பர். ஆமாங்க ஐயா. ரைட், ஓகே. ஓ, எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு. ஒரு சில நமக்கு பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்துல மாறி இருக்கலாம். ஆமாங்க ஐயா. அடுத்தது பார்ப்போம். இதை நோட் பண்ணிக்கோங்க, பாருங்க, லைவ் எக்ஸாம்பிள். சரியா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க பலன் சொல்லும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இங்க குரூப்ல இருக்கிறாங்க, அவங்களே வந்து பழைய ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறாங்க. அவங்களே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்காங்கன்னா, சார் நீங்க போன 6 மாசம் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரல, இந்த 6 மாசம் புதுசா சொல்லி தரீங்க அப்படின்றாங்க. நம்ம நிறைய கத்துக்கிறோம், கத்துக்கிட்டதை அப்படியே கன்வே பண்றோம். உங்களுக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனோ அதை மறைக்காம அப்படியே உங்ககிட்ட கொடுத்துறோம். அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சரியா, வேலை செய்யும், கொடுக்குற கண்டென்ட் வேலை செய்யும். சரியா, அதுக்கடுத்து சித்தம் நாம யோகம். சரியா, இதுக்கு யோகி வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது. யோக நட்சத்திரம் அஸ்வினி. அவயோகி யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராகு. அவயோகி நட்சத்திரம் வந்து சுவாதி. அதிதேவதை வந்து முருகன். சரியா, அப்போ இதுக்குண்டான பலனை பார்ப்போம். அதிக ஞானம் உடையவர். இந்த சித்தத்துல யாராவது இருக்கீங்களா? சித்தம் நாம யோகத்துல யாராவது இருக்கீங்களா? சரி, இல்லைன்னா பார்ப்போம். அதிக ஞானம் உடையவர், அதிக வைராக்கியமும் மன உறுதியும் உடையவர், எதிரியை வெற்றி கொள்வார். போலீஸ், ராணுவம், சீருடை பணி செய்யக்கூடியவங்க யாராவது குடும்பத்துல இருப்பாங்க, இல்ல ஜாதகரே அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணுவார். தீ விபத்து, விஷ ஆபத்து ஜாதகருக்கு இருக்கும். பாம்பு கடிப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல ஃபுட் பாய்சன் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. மனைவியுடன் கண்டிப்பா கருத்து வேறுபாடு இருக்கும். மாமனாருடன் கருத்து வேறுபாடு இருக்கும். தந்தைக்கு ஆன்மீக நாட்டம் உண்டு. தந்தையின் தொழிலை ஜாதகர் செய்வார். தந்தையின் தொழில் அதிக முன்னேற்றம் இருக்காது. வட்டியால் துன்பப்படுவார். தந்தை சொத்தில் வில்லங்கம் இருக்கும். ஜாதகருக்கு சிறு வயதிலே சொத்து அமையும். யோகம். சரியா, ஊரின் ஒதுக்குப்புறத்துக்கு இடம் வாங்கிவிட்டு வீடு கட்டக்கூடிய யோகம் இவங்களுக்கு இருக்கு. ஜோதிடம், மருத்துவம், இன்ஜினியரிங், ரியல் எஸ்டேட்டு, இந்த கலை நயமிக்க பொருட்களை இது பண்றது, இரும்பு லேத்து, இந்த மாதிரி விஷயங்கள்ல இவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சரியா, ஜாதகர் தொழில் கல்வியில் நல்ல யோகம் உண்டு. ஆரம்ப கல்வி, ஸ்கூல் படிப்பு வந்துட்டு இவருக்கு தடைப்படும். ஆனா அதை தாண்டி படிப்பார். உடன் பிறந்த ஒருவருக்கு திருமண வாழ்வில் பிரச்சனை உண்டு. கூட பிறந்தவங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. தாயாருக்கு வசதியான வீட்டு பெண்ணாக இருப்பார். அம்மா வந்து வசதியான வீட்டு ஆளா இருப்பாங்க, ஆனா பிரயோஜனம் இருக்காது. தாயாரோட வருமானம் செய்யும், அதாவது தாயார் வருமானம் செய்யும் தையல், பூ கட்டுறது, இதுல வந்துட்டு தொழில் அமையும். சரியா, அம்மா கையில எப்பவுமே பணம் வச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஜாதகருக்கு மனைவி மூலமே ஆதாயம் உண்டு. மனைவி மூலம் சொத்து வாங்குவாங்க, மனைவி பெயரில் கடன் வாங்குவாங்க. ஜாதகர் கூட்டு தொழில் செய்தால் நஷ்டம் அடைவார். கூட்டு இவருக்கு ஆகாது. வாகன யோகம் உண்டு. பழைய வாகனம் தான் முதல்ல வாங்குவாரு. சரியா, குறைஞ்சது 2 பைக்காவது அவர்கிட்ட இருக்கும். சிவப்பு நிற வாகனங்களை அதிகமாக விரும்பி வாங்குவார். அல்லது நீலம், சிகப்பு, இப்படி இல்லைன்னா நீலம் தான் இவர் வாங்குவார். ஜாதகர் குடும்பத்துல இல்ல அவங்க ஒண்ணு விட்ட சொந்தத்துல யாராவது மருத்துவர் வருவாங்க. ஜாதகருக்கு யூரினரி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். சரியா, ஜாதகர் என்றாவது ஒரு நாளாவது புகழ் பெறுவார். உயர் கல்வி உண்டு. சரியா, வருமானம், புகழ், சொத்து, இது எல்லாமே ஜாதகருக்கு உண்டு. இவர் வீட்டில் ஜோதிடர், ஆசிரியர் கண்டிப்பா இருப்பாங்க. இவர் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாரு. முருகனை வணங்குறது, கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது, இதெல்லாம் இவர் மிக கருமையான யோகத்தை கொடுக்கும். மேசம், சிம்மம், தனுச்சு, துலாம், கும்பம், மிதுனம், இதுல வந்துட்டு ராசியோ லக்னமோ இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்து ஏஎஸ், கேடிஎம்பி, இந்த எழுத்து தான் இவங்களோட முதல் எழுத்தா வரும். இதுல யாரும் கிடையாது இல்லையா? அடுத்தது போலாமா? அடுத்ததுல சாத்தியம் யோகம். இந்த யோகம் பேர் சாத்தியம். சாத்தியத்துல யாராவது இருக்கீங்களா? சரி, இல்ல. யோகி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு சுக்கிரன். சரியா, நட்சத்திரம் வந்து பரணி. அபயோகி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு. சரியா, நட்சத்திரம் வந்து விசாகம். அதிதேவதை யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சாவித்ரி. உங்க அதிதேவதி வந்து சாவித்திரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. சரியா, அதுக்கு அடுத்தது சாத்தியம். இதோட பலன் என்ன அப்படின்னா சிறந்த நிர்வாகி. இவருக்கு நீண்ட ஆக்சுவலா இவருக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தலையில அடிபடும், தண்ணியில எதுலயாவது விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். சரியா, தான தர்மம் இந்த மாதிரி விஷயம் பண்றதுல இவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும்.
நியாயமான பேச்சு இருக்கும். சொன்னா சொன்னபடி நடந்துப்பாரு. தெளிவான குணம். சரியா, இவருக்கு ரொம்ப தெளிவான ஒரு மனநிலையில இருப்பாரு. அதுக்கு அடுத்தது இவருக்கு தலைமுடி ரொம்ப அழகா இருக்கும். இருந்தாலும் தலையில ஏதாவது அடிபடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கியா? இவர் பார்க்கிறதுக்கு ரொம்ப இளமையாவே இருப்பாரு. என்ன, கணக்கு போடுறதுல ரொம்ப வல்லவர். சிஏ இந்த மாதிரி விஷயங்கள், ஆடிட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப இது இருக்கும். மளிகை கடை, தினமும் மளிகை கடை, காய்கறி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவருக்கு வருமானம் தரும். தந்தைக்கு சொத்து உண்டு. தந்தையின் வீடு அகலம். சரியா, இவரோட வீடு, அதாவது அப்பாவோட வீடு வந்து அகலம் குறைவா இருக்கும், நீளம் அதிகமா இருக்கும். இதை வந்துட்டு அலிமனைன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீளமா பாம்பு மாதிரி இருக்குயா, அதிகமா இருக்கும். நீளம், அகலம் குறைவா இருக்கும். ஜாதகருக்கு அதிக உடன்பிறப்புகள் இருப்பார். தந்தை ஒரே வீட்டில் பெண் கொடுத்து பெண் எடுத்திருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வீட்டுல 2 பெண்களை மணப்பது. சரியா, தந்தை மற்றும் தந்தை தம்பிக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவங்க கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஜாதகருக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். தாயாருக்கு முதல் கண்டம். தாயாரின் மூத்தவருக்கு மன வாழ்க்கை பிரச்சனை இருக்கும். சரியா, மூத்தவருக்கு கல்வி உண்டு, நல்ல வேலை வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் பட்டுப்புடவை வைத்து வழிபடுவார்கள். சரியா, ஜாதகருக்கு +2 படிப்புக்குள் ஒரு தடை வரும். அப்படியே வந்தாலும் அதுல வெற்றி பெறுவார். கல்வியில் பரிசு பெறக்கூடிய யோகம் இவருக்கு உண்டு. தொழில் செய்வதை விரும்ப மாட்டார், வேலைக்கு செல்வதை தான் விரும்புவார். ஜாதகர் பெயர்ல டெபாசிட் கண்டிப்பா இருக்கும். சொத்து அமைவது தாமதமாக இருக்கும். பணம் சார்ந்த எந்த தொழிலும் சரி வராது. சரியா, அதுக்கடுத்து சீட்டு, எம்எல்எம் சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இது எல்லாமே இவருக்கு ஆகாது. மிகச்சிறந்த களத்திரம் வந்து இவங்களுக்கு மனைவியா வருவாங்க, இல்ல கணவனா வருவாங்க. சரியா, அதே மாதிரி களத்திரம்னா கணவன், அப்படி இல்லைன்னா மனைவி அப்படின்னு அர்த்தம். களத்திரம் புகழ் பெற்றவர். களத்திரத்திற்கு அமானுஷ்ய அறிவு உண்டு. களத்திரத்துக்கு ஆயுள் கண்டம் உண்டு. சரியா, அமானுஷ்ய அறிவு அப்படின்னா வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு வந்து போகுது, அது இப்படி நிக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் அதான். அதுக்கடுத்து களத்திரம் தொலைவில் இருந்து வரும். 2வது குழந்தைக்கு அரசு வேலை உண்டு. 2வது குழந்தைகளுக்கு தலையில் அடிபடும் சிறுவயதில். சரியா, அதுக்கடுத்து ஜாதகருக்கு 40 வயது வரை சொத்து அமையாது. அதற்கு முன் அமைந்தால் நிலைப்பதில்லை. பேச்சில் வல்லவர். சங்கீத ஞானம் உடையவர். இவங்க பாத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு, துலாம், கும்பம், இதுல ராசி அப்படி இல்லைன்னா லக்னம் இவங்க குடும்பத்துல வரும். பிவிஜி, எம்டிடி இதுலதான் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பேர் வரும். இதுல யாரு இருக்கீங்களாயா? இந்த நாம யோகத்துல பிறந்தவங்க யாராவது இருக்கீங்களா? இல்ல. சுபம் நாம யோகத்துல யாராவது பிறந்திருக்கீங்களா? இல்லையா? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, வீட்டுல இருக்கிறவங்க 5 பேரு அவங்க என்ன நாம யோகத்துல பிறந்தவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு ஆளு கூட இல்லை. அப்ப 5 பேர் எழுதி வச்சிருக்கீங்க. இந்த நாம யோகம் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களோடது இல்லைன்னா பசங்களோடது எதையாவது வச்சு பார்த்துக்கலாம். சரியா, யோகி இதுல தலையில அடிபடும் அப்படி இப்படின்னு சொல்ற, அதெல்லாம் பெருசா கன்சிடர் பண்ணாதீங்கய்யா. ஏன்னா சின்னதா ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டு அது அப்படியே எப்பவும் போல இதாயிரும். ஓகேவா, யோகி சூரியன். சுபம் நாம யோகத்துக்கு யோகி சூரியன். யோக நட்சத்திரம் வந்து கிருத்திகை. அவயோகி யாருன்னு பாத்தீங்கன்னா சனி. அவயோக நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுஷம். இவங்க வணங்க வேண்டிய, அதாவது இந்த யோக சுபம் நாம யோகத்துக்கு அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா லட்சுமி. சரியா, இந்த யோகத்துல பிறந்துட்டாங்கன்னா பணம் தான் அவங்களோட குறிக்கோளா இருக்கும். இவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருப்பாங்களாம். ஜாதகர் பிறந்து 5 வயதிற்குள் தந்தை சொத்து அமையும். சரியா, சிறு வயதிலே விபத்து உண்டு. 12 வயதுக்குள் தலை சார்ந்த பிரச்சனை, வியாதி வரும், இல்லைன்னா அடிபடும். பிடிவாத குணம் இருக்கும். பணம் சார்ந்த கணக்கு போடுவதில் இவங்க வல்லவங்க. கஞ்சன் அல்லது சிக்கனவாதி. ஓட்டப்பந்த வீரர். அதுக்கடுத்து சுருள் முடி உங்களுக்கு இருக்கும். தாய் வழியில் ஆசிரியர், புரோகிதர், ஜோதிடர் உண்டு. துணி வியாபாரம் செய்த குடும்பர். அந்த குடும்பத்துல யாராவது துணி வியாபாரம் செஞ்சிருப்பாங்க. தாய்க்கும் தந்தைக்கும் வயது வித்தியாசம் ரொம்ப அதிகமா இருக்கும். தாய்க்கு கல்வி தடை உண்டு. தாய் அதிக புத்திசாலி. ஜாதகர் அம்மா பிள்ளை. தந்தை பேச்சை கேட்க மாட்டார் ஜாதகர். தாய்க்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். தந்தை 3 விதமான வருமானம் வரும். தந்தை பிரபலமானவர். தந்தை கடன் சார்ந்த பிரச்சனையில் அடிபட்டு மீள்வார். தந்தைக்கு பூர்வீக சொத்து உண்டு. சரியா, அந்த பிரச்சனையுடைய சொத்து கிடைச்சிடும். தந்தைக்கு சொத்து அமைவதில் தாமதம் இருக்கும். முதலில் ஒரு இடம் வாங்கி அதை விற்க வேண்டியது வரும். தந்தை வாக்கால் தொழில் செய்வார். தந்தைக்கு கண் வயிறு பிரச்சனை இருக்கும். தந்தைக்கு ஒரு தீய பழக்கம் இருக்கும். மனைவி மேல பற்று உடையவர். மனைவி வருமானம் உடையவர். சரியா, ஜாதக குழந்தை
சார்ந்த மருத்துவம் எடுக்க வேண்டியது வரும். சரியா? குழந்தை சார்ந்த மருத்துவம் எடுக்கிற மாதிரி இருக்கும். வாடகை வருமானம் கண்டிப்பாக உண்டு. ஜாதகருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வருமானம் உண்டு. சரியா? அரசியல் வருமானம் உண்டு. தந்தை வழியில் 2 திருமணமானவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். மேஷம், ரிஷபம், விருச்சிகம், சிம்மம், மீனம். அதுக்கு அடுத்தது இதுல ராசி இல்லைன்னா லக்னம் குடும்பத்துல வரும். SKGAMP இதுல முதல் எழுத்து இருக்கிறவங்க மாதிரி குடும்பம் வரும். லட்சுமி வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்கய்யா. 2 கல்யாணம் நாம முடிக்கணும் அப்படின்னா அது உங்க வம்சாவளியில வரக்கூடியவங்களெல்லாம் பாதிக்கும்யா. 2 பொண்ணுக்கு தாலி கட்டுறது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வம்சாவளியில வர்றவங்களுக்கு ஒரு பெண்ணோட நிம்மதியா வாழ்க்கையை வாழ விடாது. இன்னொன்னு தேடி போற மாதிரி ஒண்ணு உருவாக்கி கொடுத்துரும். சரியா? 4ல சந்திரன் யாருக்காவது இருக்கு அப்படின்னா, லக்னத்துக்கு 4ல யாருக்காவது சந்திரன் இருக்கு அப்படின்னா, அவங்களோட முன்னோர் மூதாதையர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 கல்யாணம் முடிச்சு ஒரு பொண்ணை வந்துட்டு கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. அதோட விளைவா சந்திரன் கோவப்பட்டு இவங்களோட ஜாதகத்துல 4ல உட்கார்ந்து இருக்கிறதுன்றது ஐதீகம். இதோட விளைவா நம்ம குடும்பத்துல வரக்கூடிய வாரிசுகள் என்ன ஆயிரும் அப்படின்னா கல்யாணம் ஆகாம இருப்பாங்க, கல்யாணமாயி டிவோர்ஸ் ஆகி இருப்பாங்க, கல்யாணமாயி குழந்தை பெற்று அதுக்கப்புறம் கணவனை பிரிஞ்சு வருவாங்க. இந்த மாதிரி தொல்லைகள்லாம் நிறைய வரும். மேக்சிமம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறது அவ்வளவு கடுமையான பாதிப்பை கொடுப்பியா. பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா அப்பாவோ தாத்தாவோ ஏதோ ஒண்ணு பண்ணிடுறாரு, பெண்கள் விஷயத்துல பல பெண்கள் விஷயத்துல விளையாண்டுட்டார் அப்படின்னா அந்த ஆண் வாரிசுகள் வந்துட்டு அந்த பிறப்பு உறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதையாவது ஒண்ணு சந்திக்க. சரியா? அதை வச்சுதானே நீ சேட்டை பண்ண அப்படின்னோடனே அதுலதான் அவங்க வாரிசுகளுக்கு பிரச்சனை வரும். அவங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு முடியாம, அதாவது கல்யாணம்ன்ற ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் அவங்கள காப்பாத்தாம விடுறது வந்துட்டு மிக கொடுமையான விஷயம். ஒண்ணு. 2வது கல்யாணம் முடிச்சு காப்பாத்தணும், காப்பாத்த முட்டாம பிரச்சனை. அப்ப நீ கல்யாணம் முடிச்சா உன்னோட யோகம் அப்படியே உன் மகன் பேரன் இப்படி எல்லாத்தையும் தப்பி வரும். உன் மகன் தப்பிச்சாலும் பேரை மாட்டிப்பான், அவனுக்கு 2 அப்படின்னு ஒரு யோகம் வரும். அது ஒரு விதத்துல யோகம், இன்னொரு விதத்துல சோகம். சரியா? அதனால இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. இதை பண்ணா 4ஆம் பாவத்துல இருக்கிற லக்னத்துக்கு 4ல சந்திரன் நிக்குதுன்னா கேட்டு பாருங்க. தாத்தா என்ன பாட்டையா இந்த மாதிரி தாத்தாவோட அப்பா இவங்க எல்லாம் பாருங்க, செக் பண்ணி பாருங்க, 2 கல்யாணம் முடிச்சவங்க வருவாங்க. ரைட். அடுத்தது சுப்பிரமம் பார்க்கலாம். யோகி வந்து சந்திரன், யோக நட்சத்திரம் வந்து ரோகிணி, அவயோக நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன், அவயோக நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேட்டை. ரைட்டா? அதிதேவதை வந்துட்டு கௌரி. சரியா? கௌரி தான் ஆக்சுவலா அதிதேவதை. இதுக்கு பலன் என்ன அப்படின்னா ஜாதகர் அழகானவர், படிப்பில் ஆர்வம் அதிகம் இருக்கும், பிற மொழி கல்வி படித்திருப்பார், வேறு மொழி பேசுவார். சரியா? தந்தை ஜவுளி தொழில பணம் நல்லா சம்பாரிச்சிருப்பார், இல்ல அந்த தொழில் செய்வார். பணம் கொடுத்து வாங்குதல் தொழிலும் இருக்கும். தந்தைக்கு வேறு பெண் தொடர்பு இருக்கும். ஜாதகருக்கு கல்வியில் தடை இருக்கும். சிறு வயதிலே வருமானம் செய்யக்கூடியவர் ஜாதகர். காதல் திருமணம் உள்ள குடும்பம். ஜாதகருக்கு காதல் உண்டு. தாயாருக்கு மன வாழ்க்கை சரியா இருக்காது. தாயார் வழியில் தற்கொலை செய்தவர் இருப்பார், அப்படி இல்லைன்னா மன ரீதியா பாதிப்பு அடைந்தவர் இருப்பார். ஜாதகருக்கே மன பாதிப்பு இருக்கும். சரியா? ஜாதகர் அதிக உழைப்பாளி, மனைவி தொழிலில் உதவி செய்வார். ஜாதகர் கால் சம்பந்தப்பட்ட விபத்து இருக்கும், முகத்தில் தழும்பு இருக்கும், முதல் குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், யோகா சம்பந்தப்பட்ட பயிற்சியில் வல்லவர். குழந்தைகளுக்கு உறவில் திருமணம் செய்யக்கூடாது, மீறி செஞ்சா பிரச்சனை வரும். நீண்ட ஆயுளை உடையவர், படித்து கொண்டே இருப்பார், படிப்பு யோகம் உண்டு. தற்பெருமை இல்லாதவர், அதிக முதலீடு தொழில் ஆகாது. அதுக்கடுத்து ரிஷபம், விருச்சிகம், கன்னி, மகரம். இதுல ராசியோ லக்னமோ இவங்க குடும்பத்துல இருக்கும். இவங்களுக்கு இனிஷியல் SGRCKB இந்த மாதிரி எழுத்து முதல் எழுத்தா வரும். ஓகேவா? இதுல யாராவது இருக்கீங்களாயா? சுப்பிரமம் யாரு இல்லையா? சரி, அடுத்தது போலாம். அதுக்கடுத்து பிராமணம். இதுக்கு யோக நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம். யோகி வந்து செவ்வாய். அவயோக நட்சத்திரம் வந்து கேது. அவயோக நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மூலம். அதிதேவதை யார் அப்படின்னா அஸ்வினி தேவர்கள். அஸ்வினி தேவர்கள்னா யாரு? குதிரை 2 பேர் இருப்பாங்க, குதிரை தலையோட இருப்பாங்க, அவங்கதான் அஸ்வினி தேவர்கள். சரியா? அதுக்கடுத்து இதுக்குண்டான பலன் என்ன அப்படின்னா ஜாதகர் இளமையான தோற்றம் உடையவர்,
எப்போதும் தொழில் செய்வது பற்றி எண்ணமுடைய இருக்கும். இளமையில் கஷ்டப்படக்கூடியவர் ஜாதகர். இளமையில் வறுமை. ஜாதகருடைய வம்சத்தில் இவர்தான் பெயர் புகழ் சொல்லக்கூடியவராக இருப்பார். மாறுவார். தந்தைக்கு ஜாதகருக்கும் கருத்து வேறுபாடு கண்டிப்பா உண்டு. தந்தை கடினமான உழைப்பாளி, ஆனா மற்றவரை ஏமாற்றுவார், இல்ல ஏமாளியா மாறுவார். தந்தையுடன் பிறந்தவரும் ஏமாற்றுவார்கள். கூட பிறந்தவங்களும் வந்துட்டு அப்பா கூட பிறந்தவங்களும் இவங்களை அப்பாவை ஏமாத்திருப்பாங்க. ஜாதகர் சிறு வயதிலே கண்ணாடி அணியக்கூடியவர், உணர்ச்சி வசப்படக்கூடியவர், சந்தர்ப்ப குணம் சரியா, சந்தர்ப்ப குணம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். கல்வியில தடையை வரும், ஆனா படிப்பாரு சரியா. வேற தீராத விளையாட்டுல ரொம்ப அதீத ஆர்வம் இருக்கும் சரியா. குடும்பத்துல காதல் திருமணம், கலப்பு திருமணம் இதெல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க. குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். தாயார் ஆன்மீகவாதியாக இருப்பாங்க. அம்மாவால வருமானம் உண்டு. அம்மாவுக்கு முதுகு இல்ல அப்படின்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். தாயாருக்கு கோபம் அதிகமா வரும். ஜாதகருக்கு ஒரு அபாஷன் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து ஜாதகர் சண்டைக்காரர் சரியா. வட்டி வருமானங்கள் கண்டிப்பா உண்டு. ஒரு சில நேரம் அதுல ஏமாந்தும் போவார் வட்டி கொடுத்து. வாகனம், இவரோட வாகனம் ஒண்ணு காணாம போகும். தியானத்துல இந்த மாதிரி தியானம், அன்னதானம் இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபாடு உடையவர். வெளிநாடுகளுக்கு மாநிலத்துக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்க குழந்தைகளுக்கு யோகமா இருக்கும். அதுக்கடுத்து ஜாதகருக்கு தாமதமான திருமணம் அமையும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வருமானம் உண்டு சரியா. ரிஷபம், மிதுனம், துலாம், கன்னி, தனுசு, மேஷம் இதுல லக்னமோ இல்ல ராசியோ கண்டிப்பா வரும். MSKBAD இதுல முதல் எழுத்து வரும் சரியா. வணங்க வேண்டிய தெய்வம் முருகன், அப்படி இல்லைன்னா அஸ்வினி தேவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்கய்யா. என்னோடதுங்கய்யா. உங்களோடதா? ஆமாங்கய்யா. மேட்ச் ஆகுதா? ஐயா உங்க வண்டி எதுவும் காணாம போச்சா? ஆமாங்கய்யா, ஒரு முறை சைக்கிள் காணாம போயிருக்கீங்கய்யா. அப்படியா? உங்களுக்கு வட்டி வாசல்ல வருமானம் இறக்கி வச்ச வண்டி. ஐயா என்ன உங்களுக்கு வட்டி வருமானம் எல்லாம் வருதா? அப்ப இது வரைக்கும் இல்லைங்கய்யா, இனிமேலுக்கு வரலாங்கய்யா. ஃபியூச்சர் நல்லா தானே இருக்கும். காதல் திருமணம் செய்தவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. இளம் இங்க வயதுல பாருங்க சார், நல்லா பாருங்க. இளமையான தோற்றமுடையவர். இந்த வீடியோல அவர் வந்திருக்காரு பாத்தீங்களா? பார்த்த உடனே அவர் என்கிட்ட அவர் ஏஜ் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா நானே பார்த்து நோட் பண்ணியிருக்கேன். என்ன மனுஷன் இப்படி இருக்காப்ல அப்படின்னு. இப்ப 2 நாள் உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன், அதான் முகம் கொஞ்சம் வாட்டம் தெரியுது. இல்ல அப்படின்னா ஆள் ஆமாங்கய்யா. நல்ல பளபளன்னு பாலிஷா இருப்பாப்ல. இளமையிலே கஷ்டப்படக்கூடியவர், இளமையில் வறுமை சரியா. சார் என்ன போட்டிருப்பார்? ஜாதகருடைய வம்சத்தில் இவர்தான் பெயர் புகழ் சொல்லக்கூடியவராக இருப்பார், இல்ல மாறுவார். சினிமா துறையில கண்டிப்பா. முயற்சி பண்றீங்களா? பாத்தீங்களா கண்டிப்பாங்கய்யா. ரிசல்ட்ட பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கண்டிப்பாங்கய்யா. ஏதோ ஒண்ணு உங்களை தூண்டி விட்டுக்கிட்டே தானே இருக்கு. கரெக்டா இருக்கா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. மழையில எல்லாம் நனைவீங்களோ சார் மழை பெஞ்சா? ஆமாங்கய்யா, இந்த உண்டு. பாயிண்ட் நான் சொல்லல, சில்லியா இருக்கே அப்படின்னு சொல்லல. இல்ல இல்ல, மழையில உண்மைதாங்கய்யா. நனைவாங்க, இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. விளையாட்டுல ரொம்ப அதிகமா சார் உங்களுக்கு? ஆமாங்கய்யா, சின்ன வயசுல ரொம்ப விளையாட்டு இது பண்ணிருப்பேன். கிரிக்கெட் பிளேயர். உங்களுக்கு ஏதாவது அபார்ட் ஆயிருக்கா? மனைவிக்கு அபார்ட் ஆயிருக்குங்க. உங்களுக்குன்னா உங்களுக்கு இல்ல, ஒய்ஃபுக்கு தான். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. என்ன ஒரு பாயிண்ட் மேட்ச் ஆகல. ஜாதகருக்கு தாமத திருமணம் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா சரிங்கய்யா. சீக்கிரமா இயர்லியாவே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. ஆமாங்கய்யா. அரசாங்க வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது முனிசிபாலிட்டி கடை வாடகை விட்டுருக்கீங்களா? ஐயா முனிசிபாலிட்டி கடை எதுவும் வாடகை விட்டுருக்கீங்களா? இல்லைங்கய்யா, அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கய்யா. வேற கவர்மெண்ட் அரசாங்க வருமானம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. அம்மா அம்மா ரிட்டையர்மெண்ட்டுங்கய்யா. அம்மா ரிட்டையர்மெண்ட், அப்பா கவர்மெண்ட் ஜாபா இருந்து எக்ஸ்பைரி ஆயிட்டு. அப்ப பென்ஷன் அதனால கொஞ்சம் பென்ஷன் அந்த பென்ஷன்ல சில இது கிடைக்குதுங்க. சரி, ரைட், சூப்பரா. இப்ப எல்லா வீட்டுக்குமே சூப்பர். கவர்மெண்ட் இன்கம் வந்துட்டு தானே இருக்கு. 1000 ரூபாய் வந்துருதுல. அப்ப அரசாங்க ஆமாங்கய்யா. இது பக்காவா? அப்ப தாயாருக்கு முதுகு அல்லதுன்னா கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது? இருக்குதுங்கய்யா. சூப்பர். சரியா. அப்ப இனிமேலு நான் இப்ப சொன்ன கண்டென்ட் எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு வர்றவங்களுக்கு ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். உனக்கு இப்படி இருக்கா, இப்படி இருக்கா, இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுக்கலாம். 100 ரூபா கொடு, சரிங்க. அப்படி சொன்னதுக்கு 100 ரூபா கொடு அப்படின்னு வாங்கி போட்டுக்கலாம்.
சரிதானே? கரெக்டுங்க. அதுக்கு அடுத்தது மகேந்திரம். யார் இருக்கா மகேந்திரத்துல? ராஜ்குமார், கபில், கபி. சரியா? ஐயா நான் தாங்க ஐயா. இன்னைக்கு ரைட். என்னோட யோகம் தான் நடக்குதுங்க ஐயா. பாப்போம் என்னன்னு பாத்துருவோம். யோகி வந்துட்டு கண்டிப்பா யாருன்னா பாத்திரலாம். இவருக்கு ராகு. திருவாதிரை நட்சத்திரம் தான் இவருக்கு ஒரு யோக நட்சத்திரம். அவயோகி யாரு அப்படின்னா சுக்கிரன். அவயோக நட்சத்திரம் பூராடம். அதிதேவதை யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பித்ருக்கள். அதிதேவதை வந்து யாரு அப்படின்னா பித்ருக்கள் தான் ஆக்சுவலா இவங்களுக்கு. ரைட். இது பலன் பார்க்கலாம். மகேந்திர யோகம் என்றால் குழந்தை சம்பந்தமான ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கிறது அப்படின்றது வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருக்கா அந்த மாதிரி எதுவும்? ஐயா குழந்தை சம்பந்தப்பட்ட ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இருக்கே, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? ஐயா எப்பயுமே பிள்ளைங்களை நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டே இருப்பேன். இந்த ஜாதகம் பார்க்க கத்துக்கிட்டு மண்டை வெடிக்குதுங்க ஐயா. இல்ல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா. அதுல தலையில அடிபடுன்னு என் பையனுக்கு போட்டிருந்தான். போன வாரம் அடிபட்டுருச்சு பின்னாடியில. ஸ்டாப்லர் போட்டு விட்டு வச்சிருந்தாங்க. சின்னதா ஒரு ஸ்டாப்லர். அது ஏதாவது முறையை கழிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கத்தான் ஏன் செய்யும். உங்களுக்கு என்ன சிம்ம ராசியா சிம்ம லக்னமா? ஏன் இப்படி பயப்படுறீங்க? இல்லைங்க எனக்கு தனுசு லக்கணம் துலா ராசி. ஆஹ் சிம்மத்துல பிள்ளைங்க மேல ஈடுபாடு கொஞ்சம் அதிகம் தான் எப்பயுமே எனக்கு குழந்தைங்க மேல. பயப்பட வேண்டாம். 2 குழந்தைங்க. அது குழந்தை தாமதமா அவங்களோட பிறந்துச்சா? இல்லைங்க குழந்தை கரெக்டா பிறந்துச்சு. 2வது குழந்தை தான் ஒரு 7 வருஷம் கழிச்சு பிறந்ததாங்க. அதான் முதல் குழந்தை மற்றும் 2வது குழந்தைக்கு அதிக இடைவெளி இருக்கும். அடடடடடா. பாருங்க. சரி ஃபுல்லா வாசிக்கேன், அதுக்கப்புறம் பாத்துக்கிடுவோம். வாசிங்க. சரி உங்களுக்கு ரெண்டுமே ஆம்பளை பையங்களா பொம்பளை பிள்ளைங்களா சார்? பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணுங்க ஐயா. சரி ரைட் ஓகே. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன் அப்படின்னா சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா இந்த மகேந்திர யோகத்துல பிறந்தவங்க பெண் குழந்தைகள் தான் அதிகமாகும். சரியா? ஜாதகர் சரிங்க. புத்திசாலியான கூர்மையான புத்தி கூர்மையை உடையவர். சரியா? மெக்கானிக்கல் தொடர்பு ஞானம் அதிகமா இருக்கும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை பிரித்து மாட்டுவார். முன்கோபம் உண்டு. ஆரம்ப கல்வி தடையாக இருக்கும். சரியா? +2க்குள்ள கண்டிப்பா ஏதாவது ஃபெயிலா போயிருப்பீங்க. அமானுஷ அறிவு உண்டு. திரைப்படம், கலை, இலக்கியம், பாராட்டு, கவிதை இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபாடு உடையவர் வீட்டுல யாராவது இருப்பாங்க. விளையாட்டு வீரர். விளையாட்டில் அதிக ஆர்வம் இருக்கும். ஜாதகருக்கு ஒரு புனைப்பெயர் இருக்கும். சிறுவயதிலே தொழிலுக்கு போவார். சிறுவயதிலே புரோகிதம் செய்வார். தீய பழக்கம் இருக்கும். காதல் இருக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து உதவி செய்வார். அதனால இழப்பும் ஏற்படும். தந்தைக்கும் ஜாதகருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். தந்தைக்கு ஒரு தீய பழக்கம் உண்டு. தந்தை பிரபலமானவர். இன்ஜினியரிங், கட்டிடம், உணவு, இரும்பு, வெளிநாடு, அதுக்கடுத்து வாகனம், சினிமா இந்த மாதிரி விஷயத்துல ஜாதகர் சாதிப்பார். முதல் தொழில் நஷ்டம் அடையும். கடனால் அவமானம் இருக்கும். மருத்துவ குணமுடைய குழந்தை பிறக்கும். சரியா? அது 2வது குழந்தையாக இருக்கும். முதல் குழந்தை 2வது குழந்தைக்கும் அதிக இடைவெளி இருக்கும். மனைவி மதிக்க மாட்டார். மனைவி படித்தவர், புத்திசாலி. மனைவிக்கு ஸ்கின் பிரச்சனை இருக்கும். மனைவி வழியில் சொத்து தர்றேன்னு சொல்லி உங்களை ஏமாத்திடுவாங்க. சரியா? மாமனாரால் பிரச்சனை உண்டு. சரியா? அதுக்கு அடுத்தது மாமனாலையும் பிரச்சனை உண்டு. சித்தப்பாவுக்கு குழந்தை பிரச்சனை இருக்கும் அல்லது மன வாழ்க்கை சரியே இருக்காது. ஜாதகருக்கு தாய் மீது அதிக அன்பு இருக்கும். தாய் அப்படி இல்லைன்னா பிள்ளைங்க, அம்மா மேலையும் குழந்தைங்க மேலையும். சரியா? தாயார் கடின உழைப்பாளி. தாய் வெற்றிலை பாக்கு போடக்கூடிய பழக்கம் இருக்கும். தாயாருக்கு கண், இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கும். ஜாதகருக்கு 50 வயதுக்கு மேல யோகம் இருக்கும். பூர்வீக சொத்து உண்டு. அதனால் பயன் இருக்காது. பூர்வீக சொத்தை விற்று வேறு சொத்து வாங்குவார். காதல், திருமணம், உள்ள குடும்பம், உடன் பிறந்த சகோதரன் ஒன்று, உயர்ந்த அறிவு இருக்கும். கூட பிறந்தவங்களுக்கு அறிவு ரொம்ப அதிகமா இருக்கும். சரியா? பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் கூடாது. கந்து வட்டி பிரச்சனை வரும். தந்தை வழியில் 2 தாரம் உடையவர் இருப்பார். ஞாயிற்றுக்கிழமையில் ராகு கால வழிபாடு சிறப்பு. இவர்கள் அமாவாசை என்று வழிபாடு செய்வது, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது யோகம் தரும். முன்னோர்கள் வழிபாடு சிறப்பை தரும். இறப்பு காரியங்களுக்கு செல்வது யோகம் தரும். யோகமான தெய்வம் முருகன். அமானுஷ்யம் அதிகமாக இருக்கும். அதாவது அமானுஷ்ய சக்தி அதிகமாகும். ஜோதிடம் அருமையாக வரும். இவர்களுக்கு போதை வஸ்து ஆகாது. மிதுனம், தனுசு, கும்பம், சிம்மம் இதுல ராசி அப்படி இல்லைன்னா லக்னம் வரும். IFGNPT இந்த எழுத்து இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க குடும்பத்துல வருவாங்க. சார் என்ன சார் மேட்ச் ஆகுதா சார்? சார் மேட்ச் ஆகுதுங்க சார். ஒரு 70% மேட்ச் ஆகுது.
ஏதாவது மேட்ச் ஆகாதது ஏதாவது சொல்லுங்க பாப்போம், நாங்க நோட் பண்ணிக்கிறோம், அதை அடிச்சிடுறோம். ஐயா தீய பழக்கம் எனக்கு ஒரு தீய பழக்கமும் கிடையாது. பொய் சொல்லுவீங்களா? ஐயா நான் போய் பேச மாட்டேங்க. எனக்கு 2ல ராகு. ஆனா குரு பாக்குறாரு. என்னோட ஜாதகம் பார்த்தா நீ நிறைய போய் பேசுவேன்னு சொல்லுவாங்க. ரெண்டுல ஆனா ராகு நான் இது இருந்தா மட்டும் போய் ரெண்டுல ராகு இருந்தா பொய்ய வந்துட்டு பிரம்மாண்டமா ம். சொல்லுவாரு அப்படின்னு அர்த்தம். ஐயா நான் இது மட்டும் பொய்யே பேசுறது இல்லைங்கய்யா. இதனால பல பிரச்சனையை சந்திச்சிருக்கிறேன். பொய் புழு. நீ நிறைய பொய்ய சொன்னா கண்டே பிடிக்கவே முடியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், சினிமால தான் இருக்கான், ரெண்டுல ராகு இருக்கும். என்னடா எப்படி இருக்க, ம். அஸ்ட்ராலஜில எப்படி போகுது, நமக்கு டைம்ல எப்படி இருக்கு, நல்லா இருக்காடா, இந்த இந்த தடவை எப்படியாவது படம் பண்ணிடணும்டா, அப்படி இப்படி நிறைய பேசுவான். பேசிட்டு ஒரு 10,000 இருந்தா அக்கௌண்ட்ல போட்டுவிடேன் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ரெண்டுல ராகு இருக்கும். எனக்கு ஆக்சுவலா இந்த ரெண்டுல ராகு இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா 10,000 கொடுத்து 2ஆம் பாவத்துல இருக்க ராகுவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். எங்க வாத்தியார் சொல்லும் போது மண்டையில ஏறல. அவன் 10,000 கொடுத்துருக்கான், ஐயோ பாவிக்கு ரெண்டுல ராகு இருக்கே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கேன். ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க என்னோட. ஆக்சுவலா எங்க சார்லாம் இருக்கிறாரு, அவருக்கு ரெண்டுல ராகு தான். ஆக்சுவலா ஏமாத்துவாங்கன்னு சொல்லி வரல. அவங்க வந்துட்டு எங்க சார் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சார் ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கட்டிடுறேன் சார், மேல இருந்து வந்துட்டு ரொம்ப ட்ரபிள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா மேல இருந்து எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஆனா யூஸ் பண்ணுவாங்க அந்த வேர்டை. அந்த ராகு இருந்து பொய் சொல்லும் போது நம்மளால கண்டே பிடிக்கவே முடியாது. இதை விட சூப்பர் கேது இருந்தா. ராகுவாது கண்டுபிடிச்சிடலாம். கேது இருந்தா அவன் என்னடா எங்கடா பொய் சொல்றான், எங்க உண்மையை சொல்றான் ஒண்ணுமே தெரியாது. சரியா? ரைட், ஓகே. சரி. இப்ப கூட அவர் என்ன சொன்னாரு, ஆக்சுவலா சார் நான் பொய்யே பேசவே மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுவே ஒரு பொய் தான். சார் இல்லை சார், எனக்கு மனசறிஞ்சு நான் எனக்கோசரமும் சரி யாருக்கோசரம் சரி உங்களுக்கு நான் தெரியாம போய் சொல்லிருப்பீங்க சார். பேசுறேன். நான் என்ன சார் சொல்றேன் வாய்ப்பு இல்லைங்க சார். புரியுதா நான் சார்? நமக்கு ஓகே தெரியாம நம்ம செஞ்சிருப்போம் சார், புரியுதா சரி சார், நீங்க சொன்னா நான் ஏத்துக்கிறேன். சார்? என்ன கூட சனி லக்னத்தோட தொடர்பு, நல்லா மண்டையை சொறிவான், மூக்க நோண்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கூட தான் என்ன இப்படி அபத்தமா பேசுறாங்க நம்மள அப்படின்னு நல்லா கவனிச்சு பார்த்தா நான் அதைத்தான் பண்றேன். ஏதோ ஒரு இன்டைரக்டா பாருங்க மண்டை அரிக்குது சொன்ன உடனேயும். சரியா? ரைட், ஓகே. சரிங்க சார். ஓகே, இதை மேட்ச் பண்ணி பாருங்க. சொன்னதெல்லாம் எழுதி வச்சு பர்ஃபெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. பாருங்க, அந்த குழந்தை முதல் குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு 7 வருஷம் கேப்பான். கண்டிப்பா சார். மனைவியான பாத்தீங்களா? பிரச்சனை அது சூப்பரா செட் ஆகுது. ம். அப்ப உங்களுக்கு காதல் திருமணமா சார்? ஆமா சார், காதல் திருமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நீங்க 2 கல்யாணம் முடிச்சிருக்கீங்களா சார்? சார் இல்ல சார், அதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படியா? உண்மைதான். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அந்த மைண்டே போயிடுச்சுங்க சார். இது அடுத்த தலைமுறைக்கு பாதிக்கும்னு சொன்னீங்களே. தெரியாதனமா இது சொல்லிட்டேன் இன்னைக்கு. என் வாய் சும்மா இல்லாம அதான், வேற ஒண்ணும் இல்ல. நமக்கு முன்னாடி யார் வந்து உட்கார்ந்துருக்காங்களோ, இன்னைக்கு ஆக்சுவலா என்னைக்குமே லாஸ்டா வர்ற ஆளு இன்னைக்கு ஆளா உள்ள வந்துட்டாரு. கரெக்டா? என்னடா யாருமே வரல, அவரை மட்டும் காட்டுது, எனக்கு படம் போட்டு காட்டுது. சரியா? அதுக்காக இன்னொரு கல்யாணம் முடிக்காமலா சார் இருக்க முடியும்? ஆனது ஆச்சு, போவோம். அதுக்காக என்ன பண்ணேன் அடுத்த தலைமுறைக்கு பாதிப்பு கொடுத்துட கூடாது இல்லைங்க சார். சார்? கல்யாணம் முடிச்சு நல்லா பாத்துக்கிறது நம்ம கடமை. நம்மள மீறி ஒரு சில விஷயங்கள் நடக்கும்ல சார். ம். சார், இந்த டைலாக் பாத்தீங்களா, மனைவி மதிக்க மாட்டார் அப்படின்னு போட்டிருக்கு பாத்தீங்களா உண்மை உண்மை உண்மை. சார்? அதுக்காக என்ன சார் பண்ண முடியும்? ஆக்சுவலா ஆனா நீங்க லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் போயிருக்கீங்க பாத்தீங்களா சார்? ஆமா சார். பாருங்களேன். இப்பதான் ஒரு ஒரு மாசம் ஆகுது சார் எல்லாம் கிளியர் ஆகி. மாமனாரால் பிரச்சனை உண்டு. உங்க மாமனார் எதுவும் பிரச்சனை பண்ணாரா சார்? இல்லைங்க சார், அவங்க அப்பா மாமனார் கிடையாது. அவங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களால எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இவங்க கொஞ்சம் ஆடம்பரம், கொஞ்சம் இது கொஞ்சம் ஃபேமிலி செட் ஆகாத கீழே போயிட்டாங்க. ரைட், ஓகே, விடுங்க. நீங்க சரி. உங்களோட அம்மா வெத்தலை பாக்கு போடுவாங்களா? இல்ல சார், வெத்தலை பாக்கு போட மாட்டாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எங்க அம்மா எனக்கு ஃபுல் சப்போர்ட். அவங்க தான் வேலை செஞ்சு ஓரளவு ரன் பண்றாங்க. குழந்தைங்களை பாத்துக்கிறது அவங்க தான் ஒரு சப்போர்ட் பண்றாங்க எனக்கு. அது பாயிண்ட், சூப்பர் பாயிண்ட். வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் எல்லாம் போடுவாங்கண்ணே. விசேஷம் வெத்தலை நல்லா போடுவாங்க. சார் நீங்க அடுத்து வேற இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கோங்க சார். நான் சொன்னதுக்காக யோசிக்காதீங்க. ஆக்சுவலா என்ன இல்லைங்க சார், அதுக்கோசரல
நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கு எந்த ஒரு இல்ல செயல்பாடும் தவறா கொண்டு சார், போயிடக்கூடாது இப்படி இல்லைங்க சார். இருந்தாலும் வந்துட்டு இது வந்துட்டு உள்ள இருக்கிறவங்களுக்கு சோறு போடாத பாவம் புது பாவம் வந்துடும் சார். கரெக்டா? சார் அப்பெல்லாம் ஒரு வழிமுறைப்படுத்துறீங்க, அதை இது பண்ணணும்ல. நான் அதை யோசனை பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்குமே சார், கடவுள் ஃபர்ஸ்ட் ஆஃப் செயல் ஆல் சார், ஒண்ணு நல்லா அவ்வளவுதான். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன, ம். நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கமிட் ஆயிட்டு கல்யாணம் பண்ணி அதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாப்பாம இருக்காமறது ஒரு ப்ராப்ளம். ஆனா ஏதோ ஒரு மன வருத்தத்துல ரெண்டு பேர் புரிஞ்சு அவங்கவுங்களுக்கு வேற வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில போறோம் அப்படின்ற பட்சத்துல நாம வந்துட்டு அதுக்கு அடுத்து வர்றவங்கள சரியா அமைச்சுக்கிறது நல்லது. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? நீங்க ஆக்சுவலா சரிங்க நீங்க தான் சார். ஆரம்பிச்சு வைக்கீங்கன்னு நீங்க நினைக்கீங்க. உங்க ரெக்கார்டெல்லாம் பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒண்ணு இருக்கும். கண்டிப்பாங்க சார். சரியா? அப்படி யோசிங்க. இதுக்காக வந்துட்டு டிலே ஆகி இருக்கிறது வந்து யாருக்காக நம்ம லைஃபை மட்டும் வந்துட்டு சும்மா வச்சிருக்க கூடாது. சரியா? நல்ல ஒரு பார்ட்னரா பாருங்க. உங்களுக்கு என்ன ராசி? இது துலா ராசிங்க சார், தனுசு லக்னம். அப்படியா? துலா ராசி. அப்ப சந்திரன் அந்த பாவகத்துல யாருக்காவது ஏதாவது ஒரு பொண்ணுக்கு ராகு இருக்கிற மாதிரி பார்த்து முடிச்சிருங்க. உங்களுக்கு துலா துலா ராசி ராசி இல்லைங்களா அந்த துலாத்துல ராகு இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு பாருங்க சார். உங்க மேல பிரியமா இருக்கும், ரொம்ப பிரியமா இருக்கும். சார்? கண்டிப்பா கடவுளோட செயல். சரியா? கண்டிப்பா நடக்கும். முயற்சி பண்ணுங்க. ஓகே, சரிங்க சார். வாழ்த்துக்கள். ரைட். சார் இன்னொரு விஷயம் சார், உங்ககிட்ட ஒரு டவுட் முன்ன அந்த சிவம் இதுல கேக்குறப்ப தோணுச்சு. ஏங்க சார் பெண் பாவம் பண்றது ஆண்களுக்கு துரோகம் பண்ணா அது பாதிக்காதுங்களா பெண்களுக்கு? எல்லா இடத்துலயும் இது, இந்த பிரச்சனை எனக்குள்ள எழுது மனசுல. சார், ஏன் என்ன எல்லா இப்படி இடத்துலயும் கேட்டீங்க? பெண்களுக்கு சொல்றேன் பண்ணா? கேளுங்க. சொல்றேன். நமக்காவது ஜெனரேஷன் கேப் இருக்கும், அவங்களுக்கு இமீடியட்டா அஃபெக்ட் ஆயிரும் சார். இப்ப ஒரு பொண்ணு நல்லாதான் சார் இருக்கிறாங்க. லவ் பண்ணும்போது வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலா வெளியில தெரியாது. அது வந்துட்டு ம். அப்படியே மேரேஜ்ல ரிஃப்ளெக்ட் பண்ணும் சார். சரி சரிங்க சார். ஒரு பொண்ணு அழகா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணு அழகா ம். இருக்கு. அப்ப வந்துட்டு அது நிறைய பேர் பாக்குறாங்க, நிறைய பேர்த்த நிராகரிக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களை போய் கல்யாணம் முடிக்கிறது பாத்தீங்களா? அப்ப கூட ஒரு சில ம். பேத்துக்கு அது ரியாக்ட் பண்ணிரும் சார். அந்த திருஷ்டி, அந்த ம். பார்வை கூட வந்துட்டு ரியாக்ட் பண்ணிரும். சரியா? சரிங்க சார். தப்பு செஞ்சா வந்துட்டு நம்ம இதை பத்தி நிறைய பின்னாடி பேசுவோம். இன்னைக்கு எப்படியாவது கிளாஸ் முடிப்போம். முடிச்சுட்டு நம்ம சரிங்க சார். சரிங்க சார். ரைட். ஓகே சார். நான் ஏதோ உங்களை குழந்தை பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உங்க வாய்ஸை கேட்ட உடனேயும். கடைசியில பார்த்தா நீங்க உங்களுக்கே 2 குழந்தை பிள்ளை இருக்கு. ரைட், ஓகே. ஓகே மிதுனம், சார். தனுசு, கும்பம், சிம்மம், இதுல வந்து ராசி லக்னம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்தது IFGNPT இந்த எழுத்து வந்து குடும்பத்துல வரும். இதுல யாருக்காவது இருக்கா சார் IFGNPT இருக்கா? சார் சார் மிதனம் ஓகே. பாப்பா குழந்தைகளுக்கு மிதன ராசி மிதன லக்னம் தான். பேரு செட் ஆகல, நேம் செட் ஆகல. பேர் வந்துட்டு பாப்பா பேர் என்ன? ஆதியா. ஏ. அதுக்கு அடுத்து இன்னொரு பாப்பாவுக்கு பையன் பேர் வந்து ஹரி. அவனுக்கு ஏதான் அச்சி. வரும். அச்சு யூஸ் அச்சி பண்ணுவீங்களோ? அச்சி. அச்சி. அதுக்கு அடுத்தது வேற அம்மாவுக்கு அம்மாக்கு ஜெகதாம்பாள் ஜி. சாரி. ஏ வருதோ? அப்பாவுக்கு அப்பாக்கு எஸ் சிங்காரம். ஒண்ணு கூட செட் ஆகல என்ன? ஆமா, ஒண்ணு கூட பேர் செட் ஆகல. ஓ சேட் சார். ரைட், விடுங்க, பாத்துக்கலாம். அடுத்தது பாப்போம். சரிங்க சார். அதுக்கு அடுத்தது நாம யோகத்துல வயிற்றுறுதி. சரியா? கொடுக்குற கண்டென்ட் ஒர்த்தான கண்டென்ட் கரெக்டா யூஸ் பண்ணுங்க. சரியா? என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நான் கொடுக்கல, உங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஆன்லைன்ல வர்றவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சரி, வயிற்றுறுதி. யோகி யாரு பாத்தீங்க அப்படின்னா குரு. யோக நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம். அவயோகி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன். அவயோக நட்சத்திரம் உத்திராடம். அதிதேவதை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அதிதி. சரியா? அதிதேவதை யாரு? அதிதி. திதி அதிதி அப்படின்னு ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுல ஒரு ஆள் தான் இவங்களுக்கு அதிதியா வர்றாங்க, அதிபதியா சாரி அதிதேவதையா வர்றாங்க. ரைட். தந்தையால் யோகம். ஜாதகருக்கு ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருக்கும். ஜாதகர் நீண்ட ஆயுள் உள்ளவர். கல்வி ஓரளவு சிறப்பு, ஆனா பட்டம் இருக்காது. அரசு சார்ந்த பள்ளியில் படிப்பார். இளமையில் வறுமை உடையவர். இவர்கள் வீட்டில் ஜோதிடர், மருத்துவர், குறி சொல்பவர் கண்டிப்பா இருப்பாங்க. அதுக்கடுத்து காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க இவங்க வீட்டுல இருப்பாங்க. இவரின் இளைய சகோதரம் காவல்துறையில் புகழ் பெறுவார். சரியா? பதவியும் கண்டிப்பா கிடைக்கும். தந்தை ஜோதிடர், ஜோதிடம் வரும். அப்பா ஜோசியரா இருப்பாரு, இல்ல அப்படின்னா ஜோசியம் வரும். அப்பாவுக்கு குறி சொல்ல வரும்.
சீருடை பணி, ஓட்டுநர், நடத்துனர், செவிலியர் இதெல்லாம் ஜாதகருக்கு வரும். அதுக்கு அடுத்தது சொத்து அமைவதில் தாமதம் இருக்கும். பூர்வீக சொத்து பயன் தராது. புத்திரம், ஆண் வாரிசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். தந்தை உபத்தொழில் செய்பவர் 2 தொழில் செய்யக்கூடிய அமைப்பு தந்தைக்கு உண்டு. சரியா? தந்தை 2 தொழில் பண்ணுவார். விவசாய நிலம் இருந்து அழிந்து இருக்கும். இவங்களுக்கு விவசாய நிலம் இருந்திருக்கும், ஆனா அது அழிஞ்சிரும். இவர் குடும்பத்தில் ஊர் விட்டு ஊர் மாறி வந்தவர் இருப்பார். சகோதரனுக்கு இருதார யோகம் இருக்கும். 2 பேர்களுக்கும் இருக்கும். தந்தைக்கு இஎன்டி பிரச்சனை உண்டு. ஆடு மாடு வளர்த்தல், குடும்பம் பண்ண வச்சது, இந்த மாதிரி குடும்பத்தோட இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். தாயாருக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். தாயாருக்கு ஓரளவு படிப்பு உண்டு. இவர் குடும்பத்தில் துர்மரணம் அடைந்தவர் அல்லது குழந்தை இல்லாதவர் இருப்பார். மன பாதிப்பு உள்ள குழந்தை, இந்த மாதிரி விஷயங்கள் குடும்பத்துல சொந்தக்காரங்களுக்கு எவனுக்காவது இருக்கும். அதுக்கடுத்து வழக்கு உண்டு. மனைவிக்கு நோய் பிரச்சனை எப்போதுமே இருக்கும். கால் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும் மனைவிக்கு. போதை சம்பந்தப்பட்ட பொருட்களில் மாட்டுவார். சரியா? அதே மாதிரி எவனாவது இந்த கள்ள நோட்டு தர்றேன், அதுக்கடுத்தது இந்த இரிடியம் தர்றேன், ரைஸ் புல்லிங் தர்றேன், அதுக்கடுத்து இந்த யாரு லில்லி புட்டு இந்த மாதிரி தர்றேன் அப்படின்னு சொல்லி இவரை யாராவது ஏமாத்துவார். கழகப்பிரியர், நாடக நடிப்பு தன்மை இவங்களுக்கு இருக்கும். நாடக நடிப்பு. அடுத்தது யாரையாவது பார்த்தா நாடகம் போட்டு நடிப்பாராம். யாரையும் கெடுக்க மாட்டார். இவர் பெயரில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். ஒரு தீய பழக்கம் இருக்கும். சரியா? பக்தி பொருட்கள் சிலை திருட்டில் மாட்டுவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மாட்டுவாராம். பக்தி பொருளை திருடுவது, சிலை திருட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மாட்டிக்கிட்டு வரான். சிலை திருட்டெல்லாம் மாட்டு வரான். இவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார் பாருங்க. தொழில் சார்ந்த மாற்றங்கள் அதிகம் உண்டு. ஒரு தொழில் இருக்க இவரால ஒரு தொழில இருக்கவே முடியாது. பல தொழில் பண்ணக்கூடிய யோகம். தண்ணிய கூட காசா மாத்திடுவாராம். இவர் தண்ணிய மந்திரிச்சு கொடுத்தாருன்னா அது கூட வேலை செய்யுமா? சரியா? யாருப்பா இவரு? யாராவது இருக்கீங்களா? மிதனம், கடகம், தனுசு, மகரம், கன்னி இதுல லக்னம் அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வரும். இவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல். சித்திரை நட்சத்திரத்தில் களத்திரம் வரும். கணவன் அல்லது மனைவி சித்திரை நட்சத்திரத்துல வருவாங்களாம். யாராவது இருக்கீங்களா? இனிஷியல் உங்க பேரனாமா? ஆமாங்க சார். வசதியமா? அப்ப ஏதாவதுன்னா உங்க பேரன் கையில கொஞ்சோண்டு தண்ணி வாங்கி குடிச்சா கூட போதும். ரைட், ஓகே. அதுக்கு அடுத்தது சார் எனக்கு சூரியன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். சரியா? இந்த 27 நாம யோகத்தை எழுதி வச்சு ஒவ்வொரு ஆளா பார்த்து பொருத்தி பாருங்க. இன்னைக்கு லைவ்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, உதாரணத்துக்கு அவங்களே இதெல்லாம் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. சரியா? சார் ஒரு சித்தி பத்தி ஒரு சொல்றீங்களா சார்? சித்தி யோகம். சித்தி யோகம். ஆமா, நான் ஃப்ரைடே வரல, அதை நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அதை பத்தி சொல்லவா? ஆமா சொல்லுங்க சார். எங்க வீட்டுல எல்லாருமே சித்தி யோகம் தான். அப்படியா? நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. சரி, அதை போட்டு பாருங்க. ரைட், ஓகே. இப்ப கொடுத்த கண்டென்ட் அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கணும். நம்ம கேட்டோம்ல, இப்ப சார்கிட்ட ராஜ்குமார் சார்கிட்ட பேசினேன், நிறைய பேர்கிட்ட பேசினேன் இல்லையா, உங்களுக்கு இது இருக்கா இது இருக்கா அப்படின்னு மேட்ச் பண்ணி என்ன பண்ணோம், மொத்தமா எழுதிட்டு எதெல்லாம் இருக்கோ டிக் அடிச்சுக்கோங்க. நீங்க எல்லாத்தையும் எல்லாம் சொல்ல வேண்டாம். ஃபர்ஸ்ட் டிக் அடிச்சதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. டிக் அடிக்காத அதுக்கப்புறமா சொல்லுங்க. இப்படி எல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லுங்க. இனிஷியல் அப்படியே உள்ள அப்படியே பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். சரியா? உங்க ஜாதகத்தை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்க, நமக்கு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு. நம்மளாலதான் இந்த பிரச்சனை வந்ததா, நம்ம தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க பிறக்கும் போதே இந்த யோகம் இருந்தது, அதுதான் இப்படி உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? அப்ப நாளை பின்ன இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், அது சரி பண்ணலாம். அது எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணலாம். ஓகேவா? சரி, இன்னைக்கு கிளாஸ் இப்படி யூஸ்ஃபுல்லா இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க குரூப்ல. சரியா? உங்களுக்கு ஏதோ பிரயோஜனமா இருந்தது அப்படின்னா சொல்லுங்க. நாளைக்கு கர்ணம் பார்ப்போம். கர்ணத்தை எப்படி பிரிக்கிறது, கர்ணத்துல என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றேன். நான் இப்ப கொடுக்குற கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா வேணா ஒவ்வொரு கான்செப்டுக்கும் 5 பாயிண்ட் மட்டும் தர்றேன்.
இல்ல நீங்க வாட்டுல சொல்லுங்க அப்படின்றீங்களா? சரி, அதெல்லாம் நீங்க இல்லைங்க இல்லைங்க சார், ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்லுங்க. நாங்க கண்டுபிடிக்கிறது சிரமம். இப்ப உங்களோட அனுபவத்துக்கு நீங்க சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேளுங்க. முக்கியமான பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு வேணுமா? அதாங்க சார், இப்ப நீங்க இன்னைக்கு படிச்சது இல்ல நிறைய ஆக்சுவலா நான் இது வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, நிறைய புக்ஸ்ல இருந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் எடுத்து வச்சிருக்கேன். ஆல்ரெடி ஓ அந்த சரி புக்ஸை எழுதின ஆத்தர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்பிக்கைக்குரிய ஆள் தான். இப்ப அதுல இருந்து தான் சரிங்க நம்ம சார். எடுத்து வச்சிருக்கோம். ஆனாலும் அதுல ஒரு சிலர் மேட்ச் ஆகலாம்பாங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க எல்லாம் கன்னடால இருந்து பேசுறாங்க. ஒரு நிமிஷம்.